வெல்கம் டு சரஸ்வதி கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் கடல் நண்டு தான் வாங்கியிருக்கிறோம். இந்த கடல் நண்டை வந்து வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான சுவையான அற்புதமான கிரேவி செய்யலாம். வாங்க. 4 வெங்காயம், 4 பச்சை மிளகா, 4 தக்காளி, 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டுக்கலாம். திரும்பவும் மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்ச உடனே 2 கரண்டி எண்ணெயை விட்டு கொஞ்சம் போல் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் போல் சோம்பையும் சேர்த்து அரைச்சி வச்ச சோம்பையும் சேர்த்து அதோடு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் கூடவே கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா கலக்கிட்டு தேவைக்கேற்ப தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு தட்டு போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு நண்டாக நம்ம கழுவி வச்ச நண்டா இதில் வந்து சேர்த்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த நண்டு நல்லா கிரேவியாக வர வரையும் நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம். கொதித்து நல்லா வெந்து கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. மிளகுத்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் இதில் சேர்த்து நம்ம வந்து கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்ட்டு நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.